ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த மீன் வறுவல் வந்து நம்ம மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறதுனால இந்த மீன் வறுவல் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருக்கும் இது ரொம்பவும் பிடிக்கும். இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீன் வறுவல் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 10 மிளகா போட்டுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சா 2 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிளகா, மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வறுத்த மசாலாவை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கடல் விரால் மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடல் விரால் மீன் உங்கள்கிட்ட கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி கடல் விரால் மீன் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் மீன் வறுவலுக்கும் சரி குழம்புக்கும் சரி இது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் 1/2 கிலோ விரால் மீன், கடல் விரால் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் அரைச்ச மசாலாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா மீன்லேயும் நல்லா மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா மீன் வந்து தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் மீனில் உப்பு காரம் எல்லாம் நல்லா ஏறும். பாருங்கள், எல்லா மீன்லேயும் நல்லா மசாலா தடவி விட்டாச்சு. இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சுருங்க. இல்லைனா ஃபேன் காற்றுல கூட நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் வச்சிட்டிங்கன்னா நல்லா உப்பு காரம் எல்லாம் ஏறி நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக மசாலாலாம் 1 ஹவர் நல்லா ஊற வச்சாச்சு. மீனுக்குள்ளே போய் மசாலா நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க பேன் வச்சுக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு மீனாக பார்த்து மெதுவாக போட்டுக்கோங்க. எண்ணெய் தெளிக்காமல் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீனை போடுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி மீனை போட்டிங்கன்னா மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா கொதிக்கிற எண்ணெயில் மீனை போட்டிங்கன்னா நல்லா மீனில் நல்லா மசாலா எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும் பொரிக்கிறதுக்கு. பாருங்கள், எல்லா மீனும் போட்டாச்சு. இப்போ அப்படியே 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது பார்த்து மெதுவாக ஒரு மீனாக உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மீனை ஊற வச்சு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மீன் வந்து மசாலா விட்டு தனியாக பிரியாமல் மீனோடு வந்து ஒட்டி இருக்கும். பாருங்கள், ஒரு மீனில் கூட மசாலா எதுவும் தனியாக பிரிஞ்சு வராமல் மீனோடு போய் நல்லா ஒட்டி இருக்குது. அதனால தான் நல்லா ஒரு 1 ஹவர் வந்து ஊற வைக்க சொன்னேன். முடிஞ்சால் நீங்கள் 3 ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் தான். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மீன்லேருந்து மசாலா பிரியாமல் இருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை மேலே போட்டுக்கோங்க மீன் மேலே. அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து மீனுக்கு ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இடையில மீனை வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு மீனாக வந்து பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு மீன் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக எந்த அளவுக்கு மீன் வந்து நல்லா வெந்திருக்குது. கொஞ்சமும் மசாலா பிரியாமல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலாவே இல்லை. பாருங்கள், வெறும் பிளெயின் எண்ணெயாக தான் இருக்குது.
இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். நான் நல்லா வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில் சூடாக மீன் போடுறேன். அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து மீனுக்கு இன்னும் ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதே போல் உங்களுக்கு மசாலா விட்டு மீன் பிரியாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 4 hours 5 hours நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சுத்தமாகவே மசாலா மீனை விட்டு பிரியாமையே இருக்கும். ஆனால் நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக செஞ்சு பாருங்கள். சூப்பரான உங்களுக்கும் இந்த டேஸ்டியான மீன் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கடல் வீரால் மீன் வந்து ரொம்பவும் நல்லா டேஸ்ட் இருக்கும். முள்ளே இருக்காது, ஒரே ஒரு முள் தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.